அப்போஸ்தலர் 10:38 நஸ்ரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ரட்சிக்கும்படியாக மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய நினைவாகத்தான் காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்கிற இந்த வருஷம் எத்தனாவது வருஷம்? 2025ங்கிறது கிறிஸ்துவின் ஆண்டு. 2025ங்கிறது என்ன ஆண்டு? இது கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து கணக்கிடப்படுகிற ஆண்டு. புரியுதா உங்களுக்கு? இதை சாத்தானால என்ன செய்ய முடியலை, மாற்ற முடியலை. ஆனால் வயிறு எரியும், கேட்டுக்கோங்க. அதனால் அந்த கிமு கிபின்னு இருந்ததை இப்போ என்ன மாதிரி மாற்றிட்டாங்கன்னா பிசிஇ, பிஃபோர் காமன் எரா, சிஇ காமன் எரா. இப்போ இருக்கிறது காமன் எரா, அதுக்கு முந்தினது பிஃபோர் காமன் எரா, பிசிஇ அப்படி மாற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பிசி ஏடி, பிஃபோர் கிரைஸ்ட், இங்கே அன்னோ டொமினின்னு இருந்துச்சு. இப்போ சிபிஇ அப்படின்னா, பிசிஇ அப்படின்னா பிஃபோர் காமன் எரா, காமன் எரா சிஇ அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இதெல்லாம் பாடப்புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான். ஆனால் நீ என்னத்தான் மாற்றினாலும் சரிங்க, 2025ங்கிறது எதை சொல்லுகிறது? இயேசு இந்த உலகத்துக்கு வந்து 2025 ஆண்டுகள் ஆகிறது என்கிற உண்மையை நம்ம யாருமே மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டலாம் தைரியமாக சொல்லலாம், ஏப்பா இயேசு எவ்வளவு நிஜமானவருங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் போதாதா? எத்தனை பேர் இன்றைக்கி போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வம்புக்கு இழுக்க போகிறீங்க? சீரியஸாங்க, ஃப்ரெண்டுனா வம்புக்கு இழுக்க வேண்டாமா? நம்ம போய் எங்கள் தேவன் பாரு உலக சரித்திரத்தை ரெண்டாக என்ன செஞ்சுருக்கிறாரு, பிரிச்சிருக்காரு. 2025 சொல்லாத நீயே. என்ன சொன்னீன்னா நீ யாரை மகிமைப்படுத்துகிற? இயேசுவை. என்ன நீ சொல்கிற வருஷம் யாருடைய வருஷம்? இயேசு பிறந்ததை காண்பிக்கிற வருஷம். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? எனக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். சரி, இந்த உலகத்தில் 33 வருஷம் மனுஷனாக வாழ்ந்தார். அதில் 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். அவர் செஞ்ச ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். தேடி தேடி போய் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கி கொண்டிருந்தார். இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் மட்டுமல்ல, அவர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இயேசு மாம்சத்தில் இருந்தபோது அற்புதங்களை செய்தார், அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது, நம்பாதீங்க. அவர் இன்றைக்கும் அதே வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அது அவ்வளோ முக்கியமான வேலை. அதனால தான் இயேசு 12 பேரை முதல்ல தெரிந்து கொண்டார். மத்தேயு 10:8, மத்தேயு 10வது வசனத்தில், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். ரொம்ப முக்கியமான வேலை. நீங்க போய் பிசாசை துரத்துங்க. அப்ப பிசாசு துரத்த அன்றைக்கு இயேசு மட்டுமல்ல, இயேசுவுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர். அப்புறம் இன்னொரு 70 பேரை தெரிந்து கொண்டார், ஊழியத்துக்கு அனுப்பினார். அவங்க ஊழியம் செஞ்சுட்டு வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? லூக்கா 10:17, லூக்கா 10:17 அந்த 70 பேரும் சந்தோஷமாக திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? நாங்கள் அதட்டுனா அது ஒருவனுக்குள்ள இருந்து புறப்பட்டு போகிறது. அப்ப பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குகிற ஊழியத்தை இயேசு தான் மட்டும் செய்யல. முதல்ல ஒரு 12 பேரை அதற்கு ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் இன்னொரு 70 பேரை ஏற்படுத்தினார்.
ஆக மொத்தம் பிசாசு துரத்துற ஊழியத்தில் முதல் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? 70, 82, 83. கணக்கு உதைக்குதா? அப்பப்போ மூளைக்கு வேலை கொடுக்கணும், அப்போ தூங்காது மூளை. இயேசுவோடு சேர்ந்து மொத்தம் எத்தனை பேர்? 83 பேர். அதுக்கப்புறம் இதெல்லாம் காணாதியா? 83 பேர்லாம் யாரெல்லாம் என்ன விசுவாசிக்கிறார்களோ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? மார்க் 16:17, மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்ப இயேசுவ அன்னைக்கு மட்டும்தான் ஜனங்கள் விசுவாசித்தார்களா? இன்னைக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கிறார்களா? சொல்லுங்க. அப்ப விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அன்றைக்கு மட்டுமா இன்றைக்குமா? அதுல பிரதானமான காரியமா ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? பிசாசுகளை நீங்க என்ன செய்வீங்க? துரத்துவீங்க. துரத்தணும். என்ன, இந்த பிசாசு சிலரை தன்னுடைய வல்லமையில் அகப்படுத்தி அவர்களை பாடாப்படுத்துறான். அவர்களை நான் விடுவிக்கணும். இயேசு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், ஓய்வு நாள். அப்போ ஒரு கூனியான சகோதரி, கூனியான பாட்டி அல்ல, கூனியான ஒரு பியூட்டி, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால கூன் விழுந்துருச்சு, வளைஞ்சிட்டா. கூப்பிட்டு எத்தனை வருஷம் இப்படி இருக்கான்னு கேட்டால் 18 வருஷமா அப்படி இருக்கேங்கிறா. ஆண்டவர் உடனே அவளை எழுப்பி விட்டார். அவள் நிமிர்ந்து கர்த்தரை துதித்தாள். உடனே அங்கே இருந்த சில அதிக பிரசங்கிகள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதை எதுக்கு இன்னைக்கு செய்யணும்? நேற்று செஞ்சுருக்கலாம், நாளைக்கு செய்யலாம், இன்னைக்கு ஏன் செய்யணும்? ஏன் இன்னைக்கு செய்யக்கூடாது? இன்னைக்கு ஓய்வு நாள். ஓய்வு நாளில் பழைய ஏற்பாட்டின்படி அவன் தன் சொந்த வேலை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னப்ப ஆண்டவர் பாருங்க, ஒரு நாளுக்காக அவர் காத்திருக்கல, உடனே அவளை விடுதலை ஆக்கினார். ஏன்னா அவ ஏதோ இது மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நினைச்சா. ஆனா ஆண்டவர் சொன்னார், சாத்தான் இவளை 18 வருஷமா கட்டி வச்சிருக்கிறாயா, நான் இன்னைக்கு தான் இவளை பார்க்கிறேன். அப்ப நான் இவளை உடனே சாத்தானுடைய கட்டிலிருந்து அவிழ்த்து விடக்கூடாதா? பாருங்களேன். அப்ப ஆண்டவருக்கு இந்த பிசாசின் போராட்டம், பிசாசினால கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஜீவியம், பிசாசினால நெருக்கப்படுகிற வேதனைப்படுகிற ஒரு வாழ்க்கையை காணும் போது அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். ஏன் அப்படின்னா, அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே எதுக்காக தெரியுமா? 1 யோவான் 3:8 சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அதனாலதான் அவர் பிறந்தப்ப பிசாசுக்கு இருக்க முடியல, அவரை எப்படியாவது கொல்லணும்னு போராடினா. ஏரோது மூலமா ஒரு வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லு அப்படின்னு சட்டம் போட்டு திட்டம் போட்டு கொல்ல பார்த்தான். ஆனால் இரவோடு இரவாக அந்த சட்டம் காலைல 6 மணிக்கு வெளிவருது. அதுக்கு முன்னாடியே தேவதூதன் யோசேப்பு மரியாளை பார்த்து பிள்ளை எடுத்துக்கிட்டு எகிப்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அவங்க பார்டரை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சட்டம் ரிலீஸ் ஆச்சு. இயேசு என்ன செய்ய முடியலை? கொல்ல முடியலை. ஏன்னா நான் அவரை கொல்லலைன்னா அவர் என்ன செய்வார்? கொல்லுவார். பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாருன்னா, அந்த பிசாசு எவனுக்குள்ளேயாவது கிரியை செஞ்சா கர்த்தர் சும்மா இருப்பாரா? சொல்லுங்க, கவனிங்க. இன்னைக்கு இந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வேண்டும். நமக்குள்ள இருக்கிற இயேசு எதற்கு வைராக்கியம் பாராட்டுகிறார் தெரியுமா? இந்த பிசாசு எவனை என்ன செய்யக்கூடாது? தொந்தரவு பண்ண கூடாது. அவனுடைய பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவது என்பது இயேசுவுக்கு ஒரு வைராக்கியம். என்ன? ஆகவே இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள பிசாசின் பிடியில் அகப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்க போகிறார். அது மட்டும் இல்லை, நமக்கும் ஒரு வேலை இருக்குது.
யாரெல்லாம் பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்காங்களோ அவங்கள நம்ம என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கணும். அவருடைய விடுதலைக்காக நம்ம பிரயாசப்படணும். அதனால தான் இந்த செய்தியை தேவன் நம்மோடு பேசுகிறார். சில கேள்விகளுக்கு நம்ம பதில்களை தியானிக்க போகிறோம். முதல்ல, யார் இந்த பிசாசு? யார் இந்த பிசாசு? எதுக்காக ஒரு தெய்வம் இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு மனுஷனா இறங்கி வரணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இந்த பிசாசு யார்? நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவி என்றால் என்ன? ஆவி என்றால் என்ன அர்த்தம்? கண்களுக்கு புலப்படாத நிஜமான ஒருவர் தான் ஆவி. கண்களுக்கு தெரிய மாட்டார், ஆனால் அவர் இருக்கிறார். அவர் தான் ஆவி. இப்ப கடவுள் இருக்கிறார், அவரை கண்களால் பார்க்க முடியாது, ஆனா எல்லாரும் இருக்கிறார்னு நம்புறோமா இல்லையா? நம்புறவங்க மாத்திரம் சத்தம் இல்லாம கை வைத்துங்க பார்க்கலாம். வெரி குட். அவர் நல்லவர். நம்முடைய தேவன் யார்? நன்மை செய்கிறவர். நமக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி நம்மை நல்ல பாதையிலே நடத்தி நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர். அதே போல பிசாசும் ஆவியாயிருக்கிறான். இவனும் கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனால் நிஜமானவன். ஆனால் இவன் கெட்டவன், நமக்கு தீமை செய்கிறவன். மனிதர்களை தவறான ஆலோசனை சொல்லி தவறான பாதையில் நடத்தி கடைசியில் எங்க கொண்டு போய் சேர்த்துறான்? நரகத்தில். எங்க கொண்டு போய் சேர்த்துறான்? ஓகே, சரி. கடவுள் மட்டும் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் நன்மை மட்டும் தாங்க நடக்கும். ஒரு அணு அளவு கூட தீமை மனுஷனுக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு காலம் இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. கவனிங்க, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இருக்குதுல்ல, இந்த சரித்திரம், இது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையோடு முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை எப்பொழுது தெரியாது, ஆனால் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் முதல் நூற்றாண்டிலேயே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு. ஆனால் 21வது நூற்றாண்டு நடக்கிறது, இன்னும் வரவில்லையே என்று நீங்கள் நினைப்பீர்களானால் இப்பொழுது சேரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வெகு சீக்கிரத்தில் இயேசு என்ன செய்ய போகிறார்? ஏன்னா அவர் வரும் நாளிலே இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அதற்கான எல்லா அடையாளங்களையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வந்துட்டார்னா சபையை கர்த்தர் 7 வருஷம் வானத்தில் கல்யாண விருந்துக்காக கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ நம்ம எல்லாரும் எங்கே போய் இருக்க போகிறோம்? புரியுதா? அதனால உலகத்தில் எதையாவது ஆதாயப்படுத்திக்கணும், கட்டி முடிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப பிரயாசப்படாதீங்க. வருகையில் போகணும், அவ்வளோத்தையும் விட்டுட்டு தான் என்ன செய்ய போகிறோம்? போகிறோம். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். 7 வருஷம் கீழே பூமியில் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி நடக்கும். அந்த நாட்கள் கொடிய நாட்கள் பூமியில் இருக்கிறவர்களுக்கு. ஏனென்றால் பஞ்சம், பூகம்பம், சுனாமி, இந்த மாதிரி பயங்கரமான இயற்கை சீற்றங்கள் மூலமா ஏராளமான ஜனங்கள் மடிந்து போவார்கள். அது மட்டுமல்ல, பகை, விரோதம், கலகங்கள், யுத்தங்கள் நடக்கும். அதுலேயும் நிறைய பேர் சாவாங்க. இந்த 7 ஆண்டுகள் முடியும் போது இயேசு பரலோகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடு அவர் மகிமையாக இறங்கி வருவார் இந்த பூமிக்கு. வந்த உடனே அந்தி கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஃபைட்டு நடக்கும். அதுக்கு பேர் தான் அர்மகெதேன் யுத்தம். அது ஐபிராத்து நதியில் நடக்குமா? உலக வரலாற்றிலே ஐபிராத்து நதி வத்துனது இல்லையா? ஆனால் ஐபிராத்து நதியில் தான் இந்த யுத்தம் நடக்கும்னு வேதம் சொல்கிறதுனால இப்போ ஐபிராத்து நதி வற்றி போயிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த நதி அகன்று விரிந்து நீண்டு கிடக்கிற நதி. அங்கே 20 லட்சம் யுத்த வீரர்கள் அந்த இடத்துல சண்டை போடுவாங்களாம். குதிரையினுடைய தாடை அளவுக்கு ரத்தம் ஆராய் ஓடும்லாம் வேதத்தில் சொல்லி இருக்குது. அந்த யுத்தத்தில் யார் ஜெயிப்பா? இயேசுதான் ஜெயிப்பார். இயேசுதான் ஜெயிப்பார்னு சொல்றவங்க இயேசுதான் ஜெயிப்பார்னு சொல்லுங்க.
அதானே, யாரும் எதிர்கட்சி இல்லையே. இயேசு தான் ஜெயிப்பார். ஜெயிச்ச உடனே இந்த அந்தி கிறிஸ்துவ கட்டி நரகத்தில் போட்டுருவார். அந்தி கிறிஸ்துவுக்கு முடிவு. இந்த பிசாசையும் அவனுடைய தூதர்களையும் கட்டி பாதாளத்தில் போடுவார். ரெண்டு வெவ்வேறு இடம். பாதாளத்தில் இந்த பிசாசையும் அவனுடைய சகல நண்டு சிண்டு சகல குட்டி பேய் பிசாசுகளையும் கட்டி மொத்தமா ஜெயில அடைச்சிருவார். அடைச்சிட்டா இயேசு எருசலேமில் ராஜாவாய் வீற்றிருப்பார். உலகத்தை 1000 வருடம் அரசாள போகிறார். வேதம் சொல்லுது, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம். அப்போ நாமும் ஆங்காங்க குட்டி ராஜாக்களாய் ராணிக்களாய் தேனீக்களாய் நாம் என்ன செய்வோம், அப்படியே சுற்றி பறந்து வருவோம் 1000 வருடம். ஆமாம், நம்ம துருத்தங்கள் வரணும்னாலும் வரலாம், டெல்லி போகணும்னாலும் போகலாம், மெக்சிகோ போகணும்னாலும் போகலாம், ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா எங்கேனாலும் போகலாம். பறந்து பறந்து என்ன செய்யலாம், போகலாம். அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான நன்மையான ஒரு காலம். இதை நீங்கள் ஏசாயா 11வது அதிகாரத்திலையும் ஏசாயா 65வது அதிகாரத்திலையும் அந்த 1000 வருட அரசாட்சியில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போ எடுத்து வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 1000 வருடம் நமக்கு வயசே ஆகாது. ஆமாம், டிசென்ட்ரி கிடையாது, டயரியா கிடையாது, கண் வலி கிடையாது, முடி கொட்டாது. நம்ம எல்லாம் இந்த சாயலில் இருக்க மாட்டோம். தேவதூதர்களை போல என்ன செய்வோம், அவ்வளோ அழகாக என்ன செய்வோம், இருப்போம். இந்த ஆளுகை செய்வோம்னா யார் ஆளுகை செய்வோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கவனிங்களேன். இப்போ நம்ம இருக்கிறோம், சபை எடுத்துக்கொள்ளப்படும், கைவிடப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியில் இருப்பாங்க. அதில் இயற்கை சீற்றங்கள் யுத்தங்கள் எல்லாம் மறிச்சவங்க போக மீதி பேரும் 1000 வருட அரசாட்சியில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இந்த உலகத்தில் மனுஷர்கள் இருப்பாங்க. நம்மளை மனுஷர்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம ஆவியா மாறிடுறோம். இந்த மாம்ச சரீரத்தில் நம்ம இருக்க போறதில்ல, நமக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். மகிமையின் சரீரத்தில் இந்த உலகத்தில் நம்ம இருப்போம். ஆனால் இந்த உலகத்தில் மாம்சீகத்தில் இருக்கிற மக்கள் இருப்பார்கள் அதே 1000 வருட அரசாட்சியில். ஆனால் என்னன்னா, ஒருத்தனுக்கு கூட ஒரு கெட்ட எண்ணம் கூட வராதுங்க. யாருக்கும் எந்த தீமையும் நடக்காது. 1000 வருடம் இந்த பூமியில சாவே கிடையாது. எப்படி பாருங்களேன், விபத்து கிடையாது, ஆபத்து கிடையாது, கோல் சொல்றது புறணி பேசுறது கிடையாது, யாருக்கும் யாரை பத்தியும் பயமும் கிடையாது. ஆமா, 1000 வருடம். இப்ப மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்பவும் குழந்தைகள்லாம் என்ன செய்வாங்க, பிறப்பாங்க. ஆமா, அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். உலகத்தில் ஜனத்தொகை அப்பவும் பெருக்கிட்டே இருக்கும். சும்மானாலே ஜனத்தொகையை பெருக்கி விட்டுறான். லேபர் பெயினே இல்லைன்னா என்ன செஞ்சுட்டு இருந்திருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் பாட்டு செய்யட்டும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன எதுக்காக சொல்கிறேங்கிறது பின்னாடி வருது. 1000 வருடம் இந்த உலகம் அவ்வளோ செழிப்பாக இருக்கும். பஞ்சம் கிடையாது, பசி கிடையாது, பட்டினி கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. 1000 வருஷம் 1000 வருஷம் ஓடிடும்ல. இயேசு வந்து 2000 வருஷத்துக்கு மேலே ஓடிடுச்சுன்னா 1000 வருஷம் ஓடுமா ஓடாதா? 1000 வருடங்கிறது ஓடக்கூடிய நாட்கள் தான். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? ஆதாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? 930 வருஷம். அந்த நாட்கள் அதிகப்படியாக வாழ்ந்தது மெத்தூசலா. எத்தனை வருஷம்? 969 வருஷம். அப்போ கிட்டத்தட்ட என்ன வந்துடுது, 1000 நெருங்கிறதுல. அப்போ ஒரு மனிதனுடைய நாட்கள் தான் ஓடிடுது. இந்த 1000 வருஷம் முடியும் போது இந்த பிசாசு ஆண்டவர் கட்டவிழ்ப்பார். வெளியே வாடா, சண்டைக்கு வாடா அப்படின்னு கட்டவிழ்ப்பார். பாருங்க, கவுனிங்க. எதுக்காக நான் இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, பிசாசுன்னு ஒருத்தன் இல்லைன்னா இந்த உலகத்தில் அணு அளவு கூட தீமை கிடையாதுங்கிறதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பிசாசு இல்லை, கட்டி வச்சிருந்த நாட்களில் இந்த உலகத்தில் அணு அளவு தீமை இருந்துச்சா? இல்லை. இப்போ கட்ட அவிழ்த்த உடனே இந்த உலகத்தில் மனுஷராக இருந்தாங்கல்ல, அவன் எல்லாம் பேயா மாறிடுவாங்க. யார் பக்கம் சேர்ந்துருவான்? அட பாவி, 1000 வருடம் இந்த ஆண்டவருடைய ஆட்சியில் இத்தனை பிள்ளைய பெத்தியடா, ஒரு பிள்ளையாவது கர்த்தர் சாக விட்டாரா? அப்படின்னா நீ யார தெய்வம்னு சொல்லணும்? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கைவிடப்பட்ட ஆட்கள் தானே. இவங்கெல்லாம் பிசாசனுடைய முத்திரையை தரிச்சிருந்தவங்க தானே, அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை தரிச்சிருந்தவங்க தானே. ஏதோ சமய சந்தர்ப்பத்தில் சாகாம எங்க கிடந்திருந்திருக்கான். அப்படியே செத்துருந்தான் நரகத்துக்கு தான் போயிருந்திருப்பான், அது வேற விஷயம்.
ஏதோ அவனுடைய அதிர்ஷ்டம் 1000 வருட அரசாட்சியை பார்க்கறக்கு அவனுக்கு கொடுத்து வச்சிருக்குது. ஆனா பிசாசை கட்டவிழ்த்தோடனே இந்த உலகத்தில் இருந்த சகல மனுஷரும் யார் பக்கம் சேர்ந்துக்கிடுவான்? பிசாசு சொல்லிட்டு யாருக்கிட்ட சண்டைக்கு? இயேசுக்கும் நமக்கும். ஆனால் நம்ம யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. அவர் நாசியின் சுவாசத்தினாலேயே அவ்வளோ பேர் என்ன செஞ்சிருவாராம்? அழிச்சிருவாராம். அதுக்கப்புறம் தான் பிசாசை கத்தர் கட்டி நரகத்தில் போடுறார். நரகத்தில் போடப்படுகிற முதல் மனிதன் யார்? அந்தி கிறிஸ்து. இதுக்கு முன்னாடி ஒருத்தனை போட்டோம்ல ஜெயிலில், அந்த நரகம் இன்னும் ஓப்பன் ஆகலை. இப்போ இருக்கிற நரகம் வேற. அக்கினியும் கந்தகம் எரிகிற அந்த அக்கினி கடல், அது இறுதி நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் போடப்படுகிற முதல் நபர் யார்? அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. இந்த 2 பேரும் முதல்ல போடப்படுறாங்க. அடுத்து யாரை போடுறாரு கத்தர்? பிசாசு, சாத்தான். என்ன, நரகமே இவனுக்காக படைக்கப்பட்டதுதான். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் படைக்கப்பட்டிருக்கிற நரகத்திற்கு போங்கள் அப்படின்னா, நரகம்ங்கிறது நிறைய நம்ம என்ன நினைக்கும் தெரியுமா? நரகத்தில் பிசாசு நம்மளை என்ன கொப்பரையில் போட்டு என்ன செய்வான்? வறுப்பான். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நரகம்ங்கிறது பிசாசுக்கு வீடு இல்லைங்க. நரகம்ங்கிறது பிசாசுக்கும் நியாயம் தீர்க்கப்படுகிற இடம்தான். நரகத்துக்கு போறதுக்கு யாரும் சேர்ந்து தான் பயப்படுறா, பிசாசும் சேர்ந்து தான் பயப்படுறான். அதனால தான் துணைக்கு நம்மளையும் என்ன செய்ய பார்க்குறான்? இருக்க பார்க்குறான். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, பார்க்க பாவமாக இருக்கிறீங்க, அவன் கூட போயிடாதீங்க. அவன் கூப்பிட்றான் இவன் கூப்பிட்றான்னு சொல்லி கடைசியில் யார் கூட போயிடாதீங்க. அப்படி தான் கூப்பிடுவான். அவனா நேரில் வந்து கூப்பிடுவான். 2 கொம்பை வச்சுக்கிட்டு பல்லு 2 இப்படி வச்சுட்டு வா அப்படின்னா போவோமா? நம்ம பாட்டு நம்ம ஓடிடுவோம். ஆனால் எப்படி கூப்பிடுவான்? ஆம்பளை பையங்களாக இருந்தால் ஒரு அழகான பிள்ளை மூலமாக என்ன செய்வான்? வா அப்படின்னு கூப்பிடுவான். பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு அழகான பையன் என்னதான் கண்டு மயங்குதுகளோ, அது ஒரு வாலிப வயது. என்ன நம்ம அதை தாண்டி வந்ததுனால நமக்கு என்னமோ பிரச்சனை. ஆனால் இந்த மாதிரி பங்கரையா தலை வச்சிருக்கிறாங்க. அதுகளை இந்த பிள்ளைகள் என்ன செய்யுது? உருகுதுங்க. என்னையா கதை? அப்போ அப்படித்தான் அழைப்பான், வா அப்படின்னு அழைப்பான். போயிடாத, கடைசியில் எங்கே கூப்பிட்டு போயிடுவான்? அவன் நரகத்துக்கு போகிறதும் இல்லாமல் நம்மளையும் நரகத்துக்கு கொண்டு போக முயற்சினா விளங்கிக்கோங்க. பிசாசு அவனுடைய வல்லமையிலே நம்மளை அகப்படுத்த பார்க்கிறான். பாருங்க, உங்களுக்கு இவ்வளவு சரித்திரம் நான் இந்த 1000 வருட அரசாட்சியெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைக்கும் காரணம் யாரு? சாத்தான். அவன் ஒருத்தன் இல்லைன்னா இந்த உலகத்தின் அணு அளவு கூட தீமை இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த காரியத்தை நான் சொன்னேன். நான் சரி, இந்த பிசாசுக்கு வல்லமை உண்டா? உண்டு. எந்த மாதிரி வல்லமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு யோபுடைய சரித்திரத்துக்கு போவோம். யோபு அவன் ஏராளமான ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள்லாம் வச்சிருந்த ஒரு பெரிய செல்வந்தன். 500 ஏர்மாடு வச்சிருந்தான்னா அந்த 500 ஏர்மாடை வச்சு உழுகிற அவனுடைய விவசாய நிலம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்னைக்கு இருந்த கழுதைகள்லாம் பொதி சுமக்கிறது தானே. கழுதைனா இன்னைக்கு இருக்கிற ஆட்டோவுக்கு சமம், ஒட்டகங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற லாரிக்கு சமம். இதெல்லாமே பொதி சுமந்து நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர் போய் இவனுடைய பொருட்கள் எல்லாம் வியாபாரம் சந்தையில் போடுகிறதற்கான உயிரினங்கள் இவெல்லாம். அப்பெல்லாம் இருந்தான கிழக்கத்தி புத்திரர்லையே இவன் தான் ரொம்ப பெரிய மனுஷனா இருந்தான்னு போட்டிருக்கு. கிழக்கத்தி தேசம்னாலே இந்தியா பக்கம் இருக்கிற தேசம். இந்தியா பாகிஸ்தான்லாம் இருக்குல்ல, இந்த தேசம் தான். அப்ப யோசிச்சு பாருங்க. சுருக்கமா சொல்ல போனா நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம், இந்தியாலேயே பெரிய ஆள் யாரு? யோபு. அப்ப அன்னைக்கு இருந்த அம்பானி யாரு? யோபு. நான் சொல்றது புரியுதா? அன்னைக்கு இருந்த அம்பானி. ஒருவேளை இன்னைக்கு யோபு இருந்திருந்தான்னா அவன் தான் அம்பானி. அப்படி பெரிய மனுஷன் பாருங்க. இந்த யோபுவை சோதிக்கும்படி சாத்தான் தேவனிடத்துல அனுமதி கேட்டு வந்தான். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவனுக்கு எவ்வளோ வல்லமை இருந்தாலும் அதை தேவனுடைய அனுமதியோடு தான் அவன் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். ஆமாம், தேவனுடைய அனுமதியோடு தான் பயன்படுத்த முடியும். தேவன் யோபுவை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்திருந்தார். அது வரைக்கும் அவனால் உள்ள வர முடிஞ்சா? ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ப்ளீஸ் ஓப்பன் த டோர்?
புரியுதா? கவனிங்க, கர்த்தர் வேலி அடைச்சிருந்தாருங்க. அந்த வேலிக்குள்ள யோபு சேஃபாக இருந்தாங்க. கவனிங்க, நம்மளையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைக்கிறாரு. ஆனால் நீங்கள் வேலியை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? அல்லது நீங்களா வெளியே இருந்து ஒருத்தன் சிரிக்கிறான்ட்டு உள்ள வாரியா அப்படின்னு திறந்து விட்டீங்கன்னா யார் உள்ள வந்துருவா? அப்படிதாங்க இன்னைக்கு பிசாசு நிறைய பேரை ஏமாத்துறான். வெளியே இருந்து சிரிக்கிறான். நம்ம கர்த்தர் வச்சிருக்கிற காவலை நாம என்ன செய்யறோம்? உள்ளவா. அதனாலதான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க. ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறாருங்கிறது வேற. நம்ம இடம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை அடைச்சிருக்கிற வேலையை நம்மளே என்ன செய்யறோம்? திறந்து விட்டுறோம். அதனாலதான் ஜாக்கிரதையா இருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்கன்னா வேதம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பிசாசு என்ன செஞ்சிருவான்? உள்ள வந்துருவான். அன்னைக்கு ஒரு சோதனைக்காக அவன் அனுமதி கேட்டு உள்ள வந்தான். இன்னைக்கு யாருக்கும் தேவன் அனுமதிக்கிறது இல்ல. ஆனாலும் நம்மளா என்ன செஞ்சிடறோம்? கேட்ட திறந்து விட்டுருவோமே. உள்ள வந்தா என்ன நடக்கும்ங்கிறத நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பாருங்க, இந்த சாத்தான் சபேயர் கல்தேயர் அப்படிங்கிற 2 சத்துருக்களை எழுப்பி விட்டாங்க. கதவை திறனா அவன் மட்டும் தான் உள்ள வரணும். யாரை கூட்டு வரான்? 2 கொள்ளைக்காரங்களை கூட்டு வரான். அவங்க வந்தாங்க பாருங்க, அவ்வளவு ஏர் மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்களை என்ன செஞ்சுட்டாங்க? பத்திட்டு போயிட்டான். வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாரையும் பட்டய கறிக்கினாலே வெட்டி கொன்று போட்டார்கள். நான் பயங்கரம் பாருங்க. ஒரே நாள்ல யோவான் 10:10 சொல்லுது, திருடன் எதுக்கு வருவான்? திருட வருவான். சாத்தான தான் அங்க சொல்லி இருக்குது. சாத்தான் எதுக்கு வர்றான்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாத்தான் திருட வர்றாமா? ஆரோக்கியத்தை திருடுவான். முகத்தில் இருக்கிற இந்த அழகை என்ன செய்வான்? திருடுவான். அப்புறம் உன்கிட்ட இருக்கிற காசு பணத்தெல்லாம் திருடுவான். ஒரு 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 பிள்ளை ஒரு பேட்டியில் சொல்லுது, சார் எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் வசதி கிடையாது சார். டெய்லி நான் வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன். நானும் என்னமோ இது சாதிச்ச கதையை சொல்லுதுன்னு பார்த்தா, சார் அவனுக்கு ரீசார்ஜ் மகன் நான் தான் சார் பண்ணி விடுவேன், அவனுக்கு பைக்கெலாம் வாங்கி கொடுத்தேன் சார் அப்படிங்குது. போச்சா? அக்கா யாரை சொல்லிட்டு இருக்கு? காதல் மன்னன், பொல்லாத சாத்தானே போ இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லியிருந்தா இந்த அக்கா இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கணுமா? அவன் எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சுட்டு பைக்கை தூக்கிட்டு வேற ஒரு பிள்ளைய பின்னாடி வச்சுட்டு போயிட்டான். ஒரு அறிவு வேண்டாம். திருடன் எதுக்கு வருவான்? ஒரு நிம்மதி, இளைப்பாறுதல். கடைசியா கற்பை கூட என்ன செஞ்சிருவான்? திருடிடுவாங்க. நம்ம கற்புள்ள மனவாட்டி, பரிசுத்தவாட்டி, பரிசுத்தவான், என் பிரியமே, உத்தமியே, ரூபவதியே, ஆண்டவர் எவ்வளவு கொஞ்சிறாரு பாருங்க. கற்பை என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. அது ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, நமக்குன்னு ஒரு பரிசுத்தம் இருக்கு, வேல்யூ இருக்கு. கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் இந்த வேசித்தனம், விபச்சாரம், ஒருவனுக்கு ஒருத்தி, அதுதான் தேவன் வச்சிருக்கிற வாழ்க்கை. ஆமா, அதனால ஜாக்கிரதை. திருடன் திருட வருகிறான். திருடனான யோபுடைய வாழ்க்கையில திருடான். அப்புறம் கொல்ல வருகிறான். எப்படிங்க கொன்னா? அவனுடைய 10 பிள்ளைகள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 பொம்பளை பிள்ளைகள், 7 ஆம்பளை பையங்க. பாருங்க, அவங்க இவ்வளோ பெரிய செல்வந்தன், எவ்வளோ பெரிய பங்களாவில் இருந்திருப்பான், எவ்வளவு ஸ்ட்ராங்கான வீட்டில் இருந்திருப்பான். சூறாவளி காற்று அடிச்சுதாங்க, அப்படியே உள்ள என்ன செஞ்சிருச்சான்? கவனிங்க, சூறாவளியை கொண்டு வந்தது யாரு? பிசாசு. அப்ப பிசாசுக்கு என்ன வல்லமை இருக்கு? இந்த உலகத்துல யாரையும் யாருக்கு விரோதமாகவும் தூண்டுகிற ஒரு வல்லமை இருக்கு. இருக்கா இல்லையா? சொல்ல முடியாது. திடீர்னு நமக்கு பக்கத்து வீட்டில் நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பான், நமக்கு சத்துருவாயிருவான். ஏங்க, பக்கத்து வீட்டில் சத்துருவை வச்சுட்டு நீங்க பூட்டிட்டு எங்கேயா நிம்மதி எங்கேயா வெளியே போக முடியுமா? யோசித்து பாருங்க. யாரையும் யாருக்கு விரோதமாகவும் தூண்டுகிறவன். யோசித்து பாருங்க. 2வது,
இயற்கையை நமக்கு எதிராக அனுப்புகிற வல்லமை யாருக்கு இருக்குது? அதனாலதான் அந்த ஆடுகள் எப்படி செத்துச்சு தெரியுமா? வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினிய இறங்க பண்ணானா. யாரு? பிசாசு. அப்ப அவனுக்கு எதன் மேல ஆளுகை இருக்குங்கிறது உங்களுக்கு புரியுதா? இடி, மின்னல், பெருமழை, சுனாமி, இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா? அவனுக்கு அந்த இயற்கையை கொண்டு மனிதனுக்கு தீமை செய்கிற வல்லமை இருக்கிறது. அப்போ நம்ம எவ்வளவு பயப்படணுங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் ஏன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா, நமக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. பக்கத்து வீட்டில் ஒரு கடிக்கிற நாய் இருக்குதுன்னா அதை முனிசிபாலிட்டியில் சொல்லி பிடிச்சி உள்ளே போடணுமா இல்லையா? இல்லைன்னா உங்களை கடிக்குதோ இல்லையா, உங்கள் வீட்டுக்கு விசிட்டிங் வர்ற பாஸ்டரை கடிக்கும் இல்லையா? பாஸ்டரும் பயப்படுவார் தானே? புரியுதா உங்களுக்கு? ஆனா அந்த அவேர்னஸ் இல்லையே நமக்கு. இந்த பிசாசுக்கு வல்லமை இருக்குங்கிற ஒரு பயபக்தி இல்லையே. ஆண்டவர் எவ்வளோ கிருபையா நம்மளை வேலி அடைக்க பார்க்கிறாரு. ஆனா நம்ம அவன் பல்ல இழிக்கிறாங்கிறதுக்கெல்லாம் நம்ம கதவை திறந்து விட்டுக்கிட்டு இருந்தா மோசமான வல்லமைங்க. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி ஆடுகளை அழித்தான். மனிதர்கள் மேல் இடி விழுந்து செத்து போனார்கள். வீடு இடிஞ்சு, பெருங்காற்று அடிச்சு வீடு இடிஞ்சு 10 பிள்ளைகள் செத்து போனாங்க. திருடன் திருட வந்தான், இப்ப கொல்லுகிறான், அழிக்க பார்க்கிறான். இந்த யோபு இருக்கிறது யோபு மட்டும்தான். யோபுடைய மனைவியும் அவனுடைய உடம்பெல்லாம் பயங்கர வாதை, பயங்கர நோய், பயங்கர மோசமான நோய். பாருங்க, அப்ப மோசமான நோயை நமக்கு விரோதமாக ஏவுகிறதற்கு பிசாசுக்கு வல்லமை இருக்கா இல்லையா? இவ்வளோ வல்லமை உடையவனுக்கு நீங்க ரோட்ல போறீங்க, வரீங்க, ஒரு செகண்ட்ல தூக்கி விடுறதுக்கு அவனுக்கு முடியுமா முடியாதா? அதுக்கு தான் காலைல எழுந்துச்சி ஜோம் பண்ணுங்க, பயபக்தியா இருங்க, பரிசுத்தமா இருங்க. சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு என்ன செய்யாதீங்க. நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறாங்கிற ஒரு தெளிவு நமக்கு வேணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. எவனை விழுங்கலாம் என்று. இப்ப எவ்வளவு தெளிவா இருக்கணும் தேவ பிள்ளைகள். ஏன் சபையில கர்த்தர் போதிக்கிறார், ஏன் கண்டிக்கிறார், உணர்த்துகிறார்? உங்களுக்கு ஒரு எதிராளி என்ன செய்யறான் இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்காதீங்க, அவங்களாம் அவன் கட்சி, வேணும்னா வச்சிருப்பான், இல்லைன்னா தூக்கி போடுவான். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, நான் இன்னைக்கு ஆராதனையிலிருந்தே அந்த வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நித்தியத்தை நோக்கி, பரலோகத்தை நோக்கி. நம்ம நித்தியமா கர்த்தரோட வாழ போறோம். நம்ம எல்லாம் விசேஷமானவர்கள். அதனால நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழணும்? மற்றவர்களை போல என்ன செய்யக்கூடாது, மற்றவர் செய்கிற மாதிரி செய்யக்கூடாது. நம்ம ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். ஆகவே பிசாசுக்கு என்ன உண்டு சொல்லுங்க சத்தமா? வல்லமை உண்டு. அதனால தான் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு. நம்ம ஆண்டவரை சார்ந்து கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் அவனுக்கு இருக்குது, அதிகாரம் இருக்குது. பிசாசுக்கு அதிகாரம் இருக்குது. யார்கிட்டருந்தும் திருட, யார்கிட்டருந்தும் கொல்ல, யாரையும் அழிக்க அவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா எனக்கு சகல அதிகாரமும். இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதிகாரம் சாத்தானுக்கு உண்டா? கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற வல்லமை சாத்தானுக்கு உண்டா? பாருங்க, இயேசு எங்கும் நிறைந்தவர், ஆனால் சாத்தான் சொல்லுங்கோ எங்கும் நிறைந்தவன் அல்ல. ஆனா நிறைய குட்டி குருமான்கள் அவனுக்கு உண்டு. அவாடு கோடி கணக்கில் வச்சிருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஏஜென்ட் வச்சிருப்பான். எல்லாம் வாக்கி டாக்கியில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சார் கிளம்பிட்டார் அப்படின்னோடனே, எந்த முக்குக்கு போகிறார்? அந்த முக்கு. அப்போ அந்த போயிட்ட பேசு, அந்த முக்குக்கு வர்றான், கள்ளத்துக்கு உள்ளே போடு. நமக்கு எல்லாம் நம்ம இங்கே கிளம்புனது சாத்தானுக்கு எப்படி தெரியும்? இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் இந்த உலகம் முழுசையும் அவன் ஆட்டி படைக்கிறானே தவிர அவன் எல்லா இடங்களிலும் எங்கும் நிறைந்தவன் கிடையாது. ஒன்று. இன்னொன்று, அவனுக்கு சகல வல்லமையும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் வல்லமை உண்டு. இப்போ இவர் சாத்தான், இப்போ இவர் விசுவாசி. இப்போ இவருக்கு வல்லமை அதிகமாக இருக்கா, இவருக்கு வல்லமை அதிகமாக இருக்கா?
இவர் தான் நீங்கள். உங்கள் பேரை சொல்லிக்கோங்க. இவர் யார்? பேரை சொல்லுங்கள். உங்கள் பேர் நான் தான் சொல்லக்கூடாது, உங்கள் பேர் சொல்லணும். இவர் யார்? ஓகே. இப்போ சாத்தானுக்கு வல்லமை அதிகமா, உங்களுக்கு அதிக வல்லமை? இவனுக்கு தான். இப்போ இவன் நினச்சா உங்கள்கிட்ட இருக்கிற எதையும் திருட முடியும், கொல்ல முடியும், உங்களை அழிக்க முடியும். இப்போ அதுதான் பிரச்சனை. அதனால தான் ஆண்டவர் நம்மோட பேசிக்கிட்டு இருக்கார், இந்த ரகசியங்களை கற்றுக் கொடுக்குறார். சரி, இவருடைய வல்லமை பெருசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீ இப்படி செய். இவருடைய வல்லமை பெருசாயிருச்சுன்னா இவரை ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. இப்போ நமக்கு தேவை இதுதான். இப்போ இவருடைய வல்லமை இவ்வளோ பெருசாகணும்னா இவர் என்ன செய்யணும்? கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அதனால தான் வானத்தின் பூமியில் எனக்கு சகல அதிகாரம் உண்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் இதெல்லாம் எங்கே சொல்கிறாருன்னா மத்தேயு 28:19-20 சொல்கிறாரு. 20 கடை சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலும் நான் கூட. இப்போ அவரை பார்த்து கேளுங்க, நீர் எதுக்கு எங்கள் கூட இருக்கணும்னு கேளுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எதுக்கு அவர் நம்ம கூட இருக்கணும்? அப்பதான் இந்த சாத்தான் நம்மளை ஒன்றும் செய்ய. இப்போ நான் அவரோடு கூட இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இவனுடைய வல்லமை பெருசா சிறுசா? சொல்லுங்க, சிறுசு. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏன் இந்த சத்தியத்தை கத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறான்னு, நம்ம தேவனை சார்ந்து வாழ வேண்டியது இருக்குது. ஏன்? அப்பதான் இவனுடைய வல்லமையில நம்ம சிக்காம இருக்க முடியும், இவனை நம்ம துரத்த முடியும். புரியுதா உங்களுக்கு? தேங்க்யூ, போயிட்டு வாங்க. அப்போ பிசாசினுடைய வல்லமையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? வல்லமை இருக்குது, அவன் நம்மளை மேற்கொள்ளக்கூடாதுன்னா நம்ம யாருடைய வல்லமையை சார்ந்து கொள்ளணும்? இப்போ இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு கொண்டவர்களுடைய நிலை என்ன? பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு கொண்டவருடைய நிலை எப்படி இருக்கும்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு லூக்கா 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. என்ன? 27வது வசனம் பாருங்கள். நெடுநாளாய் பிசாசு பிடித்திருந்த ஒருவனை இயேசு சுகமாக்கினார், கதரேனருடைய நாட்டில். அந்த பிசாசு பிடித்தவனுடைய நிலையை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஒரு 10 குறிப்பு இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல, வஸ்திரம் தெரியாதவன். இந்த பிசாசு பிடித்திருந்தவன் அல்லது இந்த பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டு கொண்டவன். முதல்ல என்ன போட்டிருக்கு? இந்த 10 குறிப்பும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் நம்ம வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டதுதான். சிலருக்கு குறைவாக இருக்கும், சிலருக்கு அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிற ஆளுக்கு அதிகமாக இருந்துச்சா குறைவாக இருந்துச்சா? ரொம்ப இருந்துச்சு. ஏன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இறங்கினோடனே அவன்கிட்ட கேட்டது, உன் பேர் என்னன்னு. அவன் சொல்கிறான், நாங்கள் அநேகரானபடியினால் லேகியோன் அப்படிங்கிறான். அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள நான் நினைக்கிற ஒரு 5000 பேய் மினிமம். புரியுதா? 5000. ஏன்னா ஒரு லீஜியன்னா 6000-லேருந்து 9000 பேர் இருப்பாங்க. ஒரு லீஜியன்கிறது ஒரு படை. அந்த படையில் 6000-லேருந்து 9000 பேர் வரைக்கும் இருப்பாங்க. நாம் ரவுண்டாக ஒரு 5000னு ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். ஒருத்தனுக்குள்ள 5000 பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? சில பேருக்குள்ள 4000 இருக்கும், 3000 இருக்கும், 1000 இருக்கும், 500 இருக்கும், 5 இருக்கும், 10 இருக்கும், 2 இருக்கும், 1 இருக்கும். பக்கத்தில் திரும்பி எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்குள்ள வெளியே தெரியாது. ஆனால் என்ன ஆவி இருக்கோ அந்த கிரியை என்ன செய்யும்? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. என்ன ஆவி இருக்கோ அந்த கிரியை. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தால் கிரியை எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். உங்களோட அசுத்த ஆவி இருந்தால் கிரியை எப்படி இருக்கும்? பொல்லாத ஆவி இருந்தால், பொல்லாத ஆவினா தீங்கு செய்கிற ஆவி, பிறரை காயப்படுத்துகிற ஆவி. இந்த அடிக்கிறது, கோபப்படுறது, சண்டை போடுறது, எரிச்சல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள பரிசுத்தாவி இல்லைன்னு அர்த்தம். அல்லது பரிசுத்தாவி ஒரு ஓரமாக இருக்கிறாரு, உள்ள அசுத்தாவிகள் நிறையா ஜெயிண்ட் வீல் வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க, சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? அதனால தான் உங்களுக்கு என்னடா நேற்று இருந்தாலும் நல்லா அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி ஒற்றே எரிச்சலில் இருக்குதுன்னா உள்ள என்ன ஆவி இருக்குது? ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு விடுதலையோடு தான் நம்ம என்ன செய்யணும், போகணும். பாருங்கள், அதனால் சிலருக்கு கொஞ்சம், சிலருக்கு அதிகம். இப்போ இவனுக்கு அதிகம். வஸ்திரம் தெரியாதவன். எதுக்காக வஸ்திரம்? நம்ம மானத்தை காக்கிறதுக்கு தான். ஆனால் இன்றைக்கி பணத்துக்காகவும் புகழுக்காகவும் எவ்வளோ பேர் வஸ்திரம் இல்லாமல் நடிக்கிறாங்க. ஏன்னா சோசியல் மீடியாவில். அப்படின்னா அவங்க இயல்பானவர்கள் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால் இது பிசாசு
கிரியை. இரண்டாவது, வீட்டில் தங்காதவன். பாருங்க, நிலைவரம் இல்லாம அலையிறவங்க, அவங்க தான் வீட்டில் தங்காதவர்கள். இது சும்மா அலையிறாங்க, ஊரை சுத்துறாங்க, ஒரு வீட்டில் இந்த டைம் இருக்கிறது இல்ல அப்படின்னா அது இயல்பான வாழ்க்கை கிடையாதுங்க. உள்ள என்ன இருக்கு? ஆவி இருக்கு. பிசாசின் பிடியில சிக்கினவங்க அவங்க எல்லாம். பிரேத கல்லறையில இருக்க விரும்புகிறவர்கள் அப்படின்னா அசுத்தமான இடத்துல இருக்கிறவங்க. பாருங்க, குடிச்சிட்டு ரோட்டோரத்தில் கிடக்குறாங்க, குப்பையில கிடக்குறாங்க, சில ரொம்ப அசுத்தமான இடங்கள் எல்லாம் குடியிருக்கிறாங்க. எப்படி அவங்களால இருக்க முடியுது? இயல்பானவர்கள் கிடையாது, அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டவர்கள். சங்கிலிகளினால் கட்டப்பட்டவன் அப்படின்னா இது ஒரு அடிமைத்தனம். இன்னைக்கு நிறைய விதமான அடிமைத்தனம் இருக்கிறது. ரொம்ப முக்கியமானது கடன் என்கிற அடிமைத்தனம். சிலருக்கு அப்படி இருக்குது. அது இயல்பானது கிடையாதுங்க. அப்படி போய் அதுல சிக்கிறாங்க அப்படின்னா இயல்பானது கிடையாது. உள்ள ஆவி இருக்கு, விடுதலை பெறணும். இல்லாட்டினா கர்த்தர் என்னதான் கடன் அடைக்கிறதுக்கு உதவி செஞ்சாலும் திரும்பவும் போய் நம்ம என்ன செய்வோம்? கட்டப்படுவோம். புரிஞ்சுக்கோங்க. வியாதி வியாதி ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். ஆனா திரும்பவும் நம்ம அதே வியாதிக்குள்ள தான் போவோம். ஏன்னா நமக்கு தெளிந்த புத்தி இருக்காது. டாக்டர் இதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னா அதான் சாப்பிடுவோம். திரும்ப அந்த கட்டுக்குள்ள நம்மளே தலையை கொடுத்துக்கிடுவோம். அது நம்ம இல்ல, இயல்பா நம்ம இல்ல, ஆவி நம்மளை என்ன செய்யுது? அந்த பொல்லாத ஆவி நம்மளை பிடிச்சு ஆட்கொள்ளுது, ஆட்டி படைக்குது. பாருங்க எவ்வளவு கஷ்டம்னு. அடுத்து, கட்டுகளை முறிப்பவன். இதெல்லாமே வசனத்தில் இருக்கிற விஷயம்தான், நமக்கு வாசிக்கிற டைம் இல்லை, அதனால போறேன். கட்டுகளை முறிப்பவன் என்ன அர்த்தம்? ஏன் கட்டி வச்சிருக்கிறாங்க? அமைதியாருன்னு கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அவன் உடைச்சிட்டு என்ன செய்யறான்? அதாவது எந்த சட்ட திட்டங்களையும் மதிக்கிறது இல்லை, யாரையும் மதிக்கிறது இல்லை. என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், என் இஷ்டத்துக்கு நான் திரிவேன், எனக்கு எந்த கட்டுப்பாடுமே இருக்கிறாங்க, கட்டுப்பாடுமே கிடையாதுன்னு இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் இயல்பானவர்கள் கிடையாது. இயல்பானவர்கள்ட்ட சூ அப்படின்னாலே அமைதியாக இருப்பான் அப்படின்னா அவனுக்கு நல்ல ஆவி இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கையை காலம் கட்டி அல்லது கதவெல்லாம் பூட்டி சாவியை உள்ளே போட்டு விழுங்கிட்டு போனாலும் சரி, அவன் எப்படித்தான் சாவி எடுப்பானோ தெரியாது. அது மாதிரி இந்த மாதிரி சட்ட திட்டங்களை மீறவங்க எல்லாம் இயல்பானவர்கள் கிடையாதுங்க. இதை நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்க்கலாம், வீட்டில் பார்க்கலாம், சொசைட்டியில் பார்க்கலாம். சில பேர் ஜெயிலெலாம் உடைச்சிட்டு வர்றான் பார்த்தீங்களா, அவெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஆளு. ஆவிகளுடைய கணக்கின்படி அவங்களுடைய கிரியைகள் வேறுபடும். ஆமாம். அடுத்து, யாருக்கும் அடங்காதவன். அடங்காதவன் ஏங்க, இப்போ இந்த அடங்காதவன்கிறதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான வார்த்தைகள் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நான் ரோட்டில் பார்க்குறேன், இந்த கல்யாண வீட்டுக்கு பேனர் வைப்பாங்க தெரியுமா? ஆமாம். அப்போ அமேசான் காட்டில் பிடிச்சிட்டு வந்த மாதிரி ஒரு 4 நரிகள் நிற்பாங்க. ஆமாம், அடங்காதவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, பொல்லாதவன் இப்படிலாம் டைட்டில் போடுறாங்க. தங்களை அப்படி அடையாளப்படுத்திக் கொள்றாங்க. சாதாரணமானவர்கள் கிடையாது இவர்கள், இயல்பான மனிதர்கள் கிடையாது இவர்கள், பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள். அது இன்னைக்கு இருக்கிற வாலிபர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. ஆள் இருக்கிறான் நரம்பு மாதிரி, ஆனா இப்படி வரப்பா போறான். எந்த மனுஷரையும் மதிக்கிறது கிடையாது, அவனுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆள் இருக்கான் இப்படி, ஆனா அவன் பைக் இருக்குது எரும மாடு மாதிரி, அது மேல ஏறிக்கிட்டு இப்படி போறாங்க. எந்த ஒரு ஆக்சிடென்ட்னாலும் சரி வண்டி நிற்கும், இவன் போய்கிட்டே இருப்பான். பாருங்க, போலீஸை மதிக்கிறது கிடையாது, வாத்தியாரை மதிக்கிறது கிடையாது, பாஸ்டரை மதிக்கிறது கிடையாது, பெற்றோரை மதிக்கிறது கிடையாது, ஊருக்கு நாட்டுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. என்னது? அடங்காதவன். அப்புறம் கூக்குரல் இடுபவன். அதாவது ஓவர் ஃபன்னு தெரியுமா, ஒரே குஷி. இந்த சில பேர்லாம் வண்டியில் சைலன்சரை கழட்டிட்டு பர்றன்னு போறான், பார்த்துருக்கீங்களா? பர்ற சவுண்டு காதை என்ன செய்யும்? கிழிக்கும். அதாவது நம்மளால யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் என்ன செய்யக்கூடாது. ஒருத்தன் ரொம்ப ஓவரா டிஸ்டர்ப் பண்றான்னா அவன் இயல்பான மனுஷன் கிடையாது. இயல்பான மனுஷன் நல்ல ஆவி உள்ள இருந்துச்சுன்னா நம்மளால யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாதுன்னு. ஒருவேளை ஏதாவது நான் சத்தமாக பேசினா, சார் எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படின்னு கேட்கணும். ஏங்க, ட்ரெயினில் போனால் எல்லோரும் தானே உட்காந்துருக்கோம், இவன் மட்டும் சத்தமாக போட்டுக்கிறாங்க அந்த ரீல்ஸை. அதுவும் ரீல்ஸாவது ஒன்று முழுசாவது கேட்குறானா? இல்லை, என்னடா ஏதோ ஒன்று உருப்படியாவது அல்லது சத்தத்தை குறைச்சிக்கோ, அல்ல காதலையாவது என்ன செய். ஏங்க, அந்த முந்தி இந்த காதில் மாட்டி
நம்ம கேட்குறது யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரு டீசெண்டான காலம் இருந்துச்சுங்க. இப்படிலாம் அப்படி கிடையாதுங்க. நான் என்னத்தையும் கேட்பேன், நீ எதுக்கு ஏன் இதை கேட்குற, அதனால் நான் சத்தமாக தான் என்ன செய்வேன், வைப்பேன். பக்கத்தில் ஒருத்தன் தியானம் பண்ணிட்டு தோத்துற ஆண்டவரேன்ட்டு வாரான், தலை வலி பாருங்க. இதெல்லாம் இயல்பான வாழ்க்கை கிடையாது, பிசாசின் பிடியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம். ஆமாம். அடுத்து, கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொள்ளுகிறவன். தன்னைத்தானே ஒருத்தன் காயப்படுத்தி கொள்ள முடியுமா? இன்னைக்கு மனுஷர் பண்ணுறாங்களே, தங்களுக்கு தீமன் தெரிஞ்சும் செய்கிறாங்களே. ஏன் புகை பிடிக்கிறாங்க? அவங்களுக்கு அட்டப்படத்திலே கேன்சர் படம் போட்டிருக்குதுங்க. கேன்சர் வரும்னு தெரிஞ்சே தானே குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான், போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தீமை, இந்த பொருள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். இருந்தாலும் என்ன செய்யறான், ஏன்னு சாப்பிட்றான்? இயல்பான மனுஷன் கிடையாது, பிசாசு பிடிச்சவன். லேசா மட்டும் பக்கத்தில் தெரியும் பாருங்க, லேசா லேசா. நம்ம ஒன்றும் இந்த மாதிரி லேகியோன் பிசாசு பிடிச்ச மாதிரி கல்லறையில் போய் இருக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நமக்கு அவ்வளோ பேய் உள்ள இல்லை. ஆனால் என்ன இருக்கு, இந்த நான் சொன்ன விஷயத்தில் கொஞ்சமாவது உங்கள்கிட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா உள்ள கண்டிப்பாக பிசாசின் ஆதிக்கம் இருக்குது. அளவு கம்மியாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். தன்னைத்தானே காயப்படுத்திக்கோ. லேஸ் சாப்பிடாத, குக்குரே சாப்பிடாதனா கேட்குதுங்களா? இவ்வளோண்டு இருக்குது. லேஸ் கொடுக்கலன்னு அடம் பிடிக்குது. இது அடம் பிடிக்கலை, உள்ள ஒரு 28 பேய் இருக்குது. இவ்வளோண்டுக்குள்ள எத்தனை பேய் இருக்குது? 28 பேயை லேஸ் கொடுத்து நீங்கள் ஆற்ற முடியுமா? லேஸ் சாப்பிட்டோன்னே குக்குரே என்ன செய்யும்? குக்குரே சாப்பிட்டோன்னே என்னத்தை கேட்கும்? அது என்னப்பா? கிண்டர் ஜாய் கேட்கும். பாருங்க, இப்போ பெற்றோர் என்ன நினைக்கிறோம், இது அழுகை அமர்த்தணுங்கிறதுக்காக. ஏங்க நீ பேய்க்கு தீனி போடுற, புரியுதா உனக்கு? அப்போ நீ உன் காசு வேஸ்ட்டு, கடைசியில் இது எங்கே போய் தான் நிற்கும்? ஆஸ்பத்திரியில் குடலை அறுக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, தீமை தனக்குத்தானே தீமையை செய்கிறோம்னு தெரிஞ்சே மனுஷன் தீமை செய்கிறான்னா அவன் இல்லை, அவன் பிசாசின் பிடியில் என்ன செய்கிறான், இருக்கிறான். அதான் 9வது, பன்றி கூட்டத்தை விரும்பினவன் எங்க ஓணுங்கிறான்? சொல்லுங்க, எங்க ஓணுங்கிறான்? பன்றி கூட்டம். அது மாதிரி தான் பாருங்க, இந்த ஆண்டவர் விட்டு விலகி போன இளையகுமாரன் கடைசியில் எங்கே வரான்? பன்றி மேய்க்கிறவனத்தில். எல்லாம் கனெக்ட் ஆகுது பத்தியலா? அதாவது அசுத்தமான மனிதர்களோட சகவாசம். கெட்ட வார்த்தை பேசுகிறவன் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறான் அப்படின்னா ரியலி யூ ஆர் அண்டர் டெவில். புரியுதா? அவனை என்னால் விட முடியலை பாஸ்டர், அவனை விட்டு விளம்பன, அவனுக்கு தான் நான் நண்பனாக இருக்கிறேன் அப்படின்னா பிசாசு பிடிச்சி வச்சுருக்கேன், அந்த நண்பன் பிடிச்சி வைக்கலை. அப்பாலே இப்போ சாத்தானே சொல்ல வேண்டியதானே, ஏன் பண்ணி கூட பழகுற? ஓ, அழகான டாபர்மேன் கூட பழகு, மான்குட்டி கூட பழகு. பன்றி சகவாசம் தேவையா? இவன் எதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறான்? பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்புங்கிறான். கடைசி தான் ரொம்ப மோசம், தற்கொலை எண்ணம் கொண்டவன். என்னைக்குனாலும் இவன் செத்துருக்கணுங்க, கர்த்தர் வந்து அவனை என்ன செஞ்சிட்டாரு, காப்பாற்றிட்டாரு. இவ்வளவு செய்கிறவன் வாழணும்னா செய்வான்? சொல்லுங்க. விதி வந்தால் சாவம்யா. அப்போ நல்லா விளங்கிக்கோங்க, சாவ விரும்புறதுனாலே பிசாசின் பிடி இருக்குன்னு என்ன செய்யுது அர்த்தம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம விழிப்படையணும், பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை பெறணும். இது வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இன்றைக்கி கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேர் பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவரால் விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. 3 விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. இதன்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கணும். சரியா? ஒன்று என்ன அப்படின்னா, வசனத்தின்படி நீங்கள் வாழணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பிசாசு பயப்படுவான். புரியுதா? ஏன்னா பிசாசு நம்மளை கவுத்துறதே ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியத்தை செய்ய வைக்கிறதுக்காகத்தான். இப்போ ஆதாம் ஏவாளை என்ன செய்ய சொன்னா? ஆண்டவர் தொடாதன்னு சொன்னதை தொடுன்னு சொன்னான். தொட்டினா நீ நல்லா தான் இருப்ப அப்படின்னா. அப்போ பாருங்கள், அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியத்தை செஞ்ச உடனே பிசாசுக்கு அடிமைகள் ஆயிட்டாங்க. நமக்கு எழுதப்பட்ட வார்த்தை கையில் கொடுத்துருக்காரு. எங்கே இந்த வார்த்தையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம், வசனத்தை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம், வேதத்தை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம், ஒரு சபதம் எடுங்க பார்க்கலாம். நான் சொல்லுங்கள், நான் இந்த வார்த்தையின்படி வாழ்வேன். கை வச்சுருங்க. இந்த சபதத்தின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பிசாசு உங்கள் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டான்,
ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன்ட்ட நம்ம திட்டம் எதுவும் என்ன செய்யாது, பலிக்காது. அதுதான் இயேசுவும் சொன்னார், பிசாசு என்கிட்ட வர்றான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, அவன் பாச்சா பலிக்காது. ஏன்னா நான் அவன் சொல்கிறபடி நான் வாழ போகிறதில்ல, நான் யார் சொல்கிறபடி வாழ போகிறேன், கர்த்தர் சொல்கிறபடி. எத்தனை பேர் நான் அந்த மாதிரி செய்ய போகிறீங்க? செஞ்சீங்கன்னா தாங்க உங்களுக்கு முழுமையான விடுதலை. அதாவது நமக்கு பிடிக்குது பிடிக்கல இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் சொல்லிட்டாரா செய்வோம். என்ன எத்தனை பேர் சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். என்ன, எனக்கு எப்போயாவது ஒரு ஃபோனை போடுங்க. ஃபோனை போட்டு, பாஸ்டர் நான் என்ன செய்யணும்னு ஓப்பனாக சொல்லுங்கள் பாஸ்டர், நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு நைஸாக கேளுங்க. நானும் சைஸாக ஒன்று சொல்லுவேன். என்ன, உங்களை பற்றிய ஜாதகம் தான் அம்பிட்டு எனக்கு தெரியுமே. நான் சொன்ன உடனே சரிங்க பாஸ்டர்னு நீங்கள், அது நிச்சயம் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த சவாலுக்கு ரெடினா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. பிடிக்காது, நான் சொல்லுவேன். நீங்கள் சரின்னு கேட்டுக்கிட்டு செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கே உங்களை பிடிச்ச அத்தனை பீடையும் ஓடிடும். சவாலுக்கு தயாரா? ஐநோ ஒரு ஃபோன் கால் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி யாரும் ஃபோன் பண்ணி என்னைய சோதிச்சிடாதீங்க ஐயா, நான் ஒரு அப்பாவி. ஆனால் அதாங்க சத்தியம், உங்களுக்கு பிடிக்காத அத்தனையும் கத்த செய்ய சொல்லுவார். நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த பிசாசின் பிடியிலேருந்து என்ன செஞ்சிடலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, என்னவா இருக்கும்? உபவாசம். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசம். உபவாசம் இல்லை, நீங்கள் உபவாச ஜபத்துக்கு வரல, உபவாசம் இருந்து ஜபிக்கிற ஒரு நேரம் வைத்த பட்டினி போடலைன்னாலே 6 உங்களை பிடிச்சிருக்கா? 6. குறைஞ்சபட்சம் எத்தனை பிடிச்சிருக்கு? 6. உபவாசம் ஜபம் பண்ணலைனாலே எத்தனை பேய் உள்ள இருக்கு? 6. ஏதோ ஒரு ஃப்ளோவில் ஆண்டவர் கொடுக்குற வெளிப்பாடு தான் இதெல்லாம். அதனால தான் உங்களால் வெள்ளிக்கிழமை காலையில் என்ன செய்ய முடியலை, எழும்பி வர முடியலை, ஒரு மணி நேரம் சபையில் ஜபிக்க முடியலை, ஒரு நேரம் வைத்த காய போட முடியலை. ஒரு சவால் எடுங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பகல் உபவாச நாள், முந்தின நாள் ராத்திரி சாப்பிட்றது தான். காலையில் தண்ணி மட்டும்தான் என்ன செய்வேன், குடிப்பேன். அதுக்குன்னு 2 டீ 3 காப்பி என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது. தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். எத்தனை மணி வரைக்கும்? 12 மணி வரைக்கும். 12 மணிக்கு நீங்கள் என்ன வேணாலும் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. எத்தனை பேர் ஒரு தீர்மானத்துக்கு வரீங்க? உபவாசம் இல்லைன்னா பிசாசை நம்ம ஜெயிக்க மேற்கொள்ள முடியாது. கடைசியாக விஷயம் என்ன அப்படின்னா, சபையோட நல்ல ஐக்கியமாக இருங்க. சபைக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ சபையோட ஐக்கியமாக இருக்கிறதுனா சும்மா சர்ச்சுக்கு வந்து போகிறது கிடையாதுங்க. சபையின் கலாச்சாரத்துக்கு மாறிடணும். புரியுதா? அப்படின்ன உடனே நீங்கள் எல்லா சபையும் ஒன்று நினச்சிடாதீங்க. ஏலி பிரதான ஆசாரியனா இருந்தபோது பரிசுத்த ஸ்தலத்திலேயே அவன் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தாங்க. இன்னைக்கும் நிறைய சபை மக்கள் யாரா இருக்கிறாங்க? பேலியாளின் மக்கள். ஆனால் கர்மேல் சபை அப்படி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? தலைவன் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளி. அப்போ நம்ம சபை பரிசுத்தமான சபைன்னு எதை வச்சு சொல்கிறேன்? எங்களை வச்சு தான் சொல்கிறேன், தலைவர்களை வச்சு தான் சொல்கிறேன். நம்முடைய ஃபவுண்டேஷன், நம்ம பாஸ்டர்மா இருக்கிறாங்க, அவர்களுடைய உபதேசங்கள் சத்தியங்கள் அவருடைய வளர்ப்பை வச்சு தான் நான் சொல்கிறேன். நம்ம சபை பரிசுத்தமான சபை. இந்த கலாச்சாரத்துக்கு என்ன செய்யணும்? மாறணும். அதுக்கு பேர் தான் சபையோடு இணைவது. நம்ம ஒரு சைஸான கலாச்சாரத்தில் வாழ்ந்துக்கிட்டு சர்ச்சில் மெம்பராக இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும். நீங்கள் இந்த என்விரான்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா பிசாசு நெருங்கவே முடியாது. அதனால தான் கேர்சல் வச்சுருக்கிறோம். கேர்சல்ல ஒருத்தர் அங்கத்தினரா இல்லையா, டெஃபினிட்டா பேய் பிடிச்சிருக்கு. அதனால தான் எங்க ஒட்ட மாட்டேங்கிறோம் கேர்சல்ல. ஆனால் நீங்கள் 1008 காரணம் சொல்லலாம். டெஃபினிட்டா நான் சொல்லிட்டேனே. ஆமாங்க, சேர்ந்து ஜோம் பண்ணுறது, சேர்ந்து சத்தியங்களை பேசுறது, நட்பாக இருக்கிறது, சபையோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க, சபையாக சேர்ந்து ஊழியம் செய்யுங்க. ஏன்னா டைம் பாஸ் பண்ணுங்க, சபைக்கு வாங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தான் பரலோகம் என்ன செய்ய போகிறோம், போகிறோம். உங்கள் பக்கத்து வீட்டு மீனாமாவை பார்ப்பது சொல்லுங்க. அப்போ நம்ம ஐக்கியம் யாரோட? புரியுதா உங்களுக்கு?
அதுக்கு தான் கேர்சல். அதனால இந்த மாதிரி சபை விசுவாசிகளோட ஐக்கியமாக இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். எல்லாரும் ஏஞ்சி நின்று ஜெபம் பண்ணுவோமா? 3 சத்தியங்களை இது நம்ம வாழ்க்கைக்காக நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ ஆவியானவர் இறங்கி நம்மளை விடுவிக்க போகிறாரு. ஆனாலும் நீங்கள் நிரந்தரமான விடுதலை அனுபவிக்கணும்னா 3 சத்தியம். என்னென்ன சத்தியம்? வசனத்தின்படி வாழணும். 2வது உபவாச ஜெபத்துக்கு கண்டிப்பாக வரணும். ஆமாம். 3வது சபை விசுவாசிகளோட குறிப்பாக கேர்சலில் நம்ம மெம்பராக இருக்கணும். கேர்சலில் ஐக்கியமாக இருக்கணும். ஆமாம். வாரத்தில் ஒரு நாள் நம்ம கூடி ஜெபிக்கணும். அதற்கான சூழ்நிலைகளை நம்ம தான் ரெடி பண்ணணும். சாத்தான் விட மாட்டான். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமாம். எல்லாரும் இப்போ ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒரு விடுதலையை தரப்போகிறாரு. உங்களுக்கு பாவத்திலேருந்து, பாவ அடிமைத்தனத்திலேருந்து, கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து, அல்லது துஷ்ட குணங்கள்ல இருந்து, அல்லது பலவிதமான பலவீனத்தின் கட்டுகள்ல இருந்து, வியாதியிலிருந்து, அல்லது சில நேரங்களில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிற பிசாசு, கஷ்டத்தை கொடுக்குற பிசாசு, அல்லது பிள்ளைகளை தூண்டி விட்டு நெருக்குகிற பிசாசு, பக்கத்து வீட்டுக்காரனை உசுப்பேத்தி விட்டு நம்மளை நெருக்கத்துக்குள்ள ஆக்குகிற பிசாசு, சில நேரம் முதலாளிகள் மூலமாலாம் நம்மளை என்ன செய்வான்? நெருக்க பார்ப்பான். ஆனால் எல்லா பிசாசின் வல்லமையில் இருந்தோம் கர்த்தர் இந்த காலைவேளை நமக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. வைராக்கியத்தோட. ஏன்னா கர்த்தர் இன்னைக்கு ஒரு வைராக்கிய வாஞ்சையாய் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். உங்களை விடுதலையாக்கணுங்கிறதான் தேவனுடைய சித்தம். உங்களை விட்டுவிக்கணுங்கிறதான் தேவனுடைய சித்தம். இயேசுவின் நாமத்தினால என் ஜனத்தை விட்டு, இயேசுவின் நாமத்தினால கர்மேல் விசுவாசிகளை விட்டு, இயேசுவின் நாமத்தினால உனக்கு இந்த ஜனத்தை தொடர்றதுக்கு அனுமதி இல்லை. இந்த ஜனத்தை காயப்படுத்த அனுமதி இல்லை. இந்த ஜனத்தை ஏமாற்ற உனக்கு அனுமதி இல்லை. பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே விலகி போ. குடும்பங்களை விட்டு விலகி போ. சரீரத்தை விட்டு விலகி போ. பிசினஸை விட்டு விலகி போ. இயேசுவின் நாமத்தினால விடுதலை வரட்டும். ஓ ராபா ராக்கா ரதலரமா ரிஷா பாபா ரதலரமனா ரபலபரமனா. எத்தனை வருஷ கட்டுகள் ஆனாலும் இப்போ உடைவதாக. இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் உடைவதாக. பொல்லாத ஆவி போ இயேசுவின் நாமத்தினால. அசுத்த ஆவி போ இயேசுவின் நாமத்தினால. ஆமென், 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 ஆமென். பரிசுத்த ஆவி நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும். பிசாசின் வல்லமை இப்பொழுது உடைந்து போவதாக, நொறுங்கி போவதாக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற இயேசுவின் நாமத்தினால சபைக்கு விடுதலையை கூறுகிறேன். விடுதலையை கூறுகிறேன். ஓ கெட்ட சொப்பனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி போ வெளியே. தூங்க விடாம அலைக்கழிக்கிற ஆவி போ வெளியே. அசுத்த வார்த்தைகளை வாயில கொண்டு வருகிற ஆவி போ வெளியே. அவிசுவாசமான எண்ணங்களை கொண்டு வருகிற ஆவி போ வெளியே. பயத்தின் ஆவி போ வெளியே. ஒரு அபார அதல ரமன அதல ரப உஷப ரமன அதல ரமன. ஓ எதற்கும் அடங்காத ஆவி போ வெளியே. ரிஷா கபால அதல ரமன மலபர அதல ரம. விடுதலை, 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 விடுதலை. ஒரு அபல மர மனபல பர தலர மரண லதுகத லப உஷபர பலபர அதல ரமன. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நீங்க எங்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்க வைராக்கியம் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த சத்தியத்தை வைராக்கியம் கொண்டு போதிச்சிருக்கிறீங்க. அவனுடைய தந்திரங்களை எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. இனி உங்க வார்த்தையின்படி நாங்கள் வாழ போறோம். வசனத்தின்படி வாழ போறோம். ஆண்டவரே, சபையோடு ஐக்கியமாக நாங்கள் இருக்க போகிறோம். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் அது கட்டாயம். எங்கள் சபையில் இருக்கிற சிறியோர் பெரியோர் அத்தனை பேரும் ஆண்டவரே எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கணும், பட்டினி இருக்கணும், முழங்கால நின்று ஜெபிக்கணும். ஆண்டவரே அன்றைக்கு உபவாசம் 1 மணி நேரம் நாங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை நாங்கள் விடுதலையாக வாழ்ந்தா தான் நாங்கள் மற்றவர்களை விடுவிக்க முடியும். நாங்களே அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தோம்னா எப்படி பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மற்றவர்களை விடுவிக்க முடியும்? ஆண்டவரே, எங்களை முதலாவது விடுவித்து கொள்ள போகிறோம். அதற்கப்புறம் இந்த உலகத்தில், இந்த தேசத்தில், எங்கள் பிரதேசத்தில் இருக்கிற எல்லாரையும் பிசாசின் பிடியிலிருந்து நாங்கள் விடுவிக்க போகிறோம். ஆண்டவரே, விடுவிக்க போகிறோம். அதற்காகவே எங்களை கர்த்தர் அழைத்து இருக்கிறீர்.
அதற்காகவே எங்களை கர்த்தர் வேறு பிரித்து இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க மூலம் எவ்வளவோ கட்டுகள்லையும் கண்ணீர்லையும் கஷ்டத்துல இருக்கிற ஜனங்கள் விடுதலை பெற போகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.